2 நாட்களுக்கு மாத்திரம்தான் எரிவாயு இருக்குன்னு யூகேல வாழ்றவங்களாக நீங்க இருந்தா உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தோடு வந்திருக்கிறேன். இது யூகேல வாழ்றவங்களாக நீங்க இருந்தா உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாகத்தான் இது இருக்க போதும். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தத்தில் அமெரிக்காவும் கைகோர்த்துக் கொண்டு 3ஆம் உலகப் போரை தோற்றுவிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க உலக நாடுகள் முழுவதும் பெரும் சிக்கலுக்குள் மத்தியில் மாட்டியிருக்கிறது. சின்ன சின்ன நாடுகள், இலங்கை போன்ற நாடுகளே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. யூகேயும் அதுல பெரிய ஒரு கிரைசிஸுக்குள்ள வந்து மாற்றுறாங்க. என்ன கிரைசிஸ் என்று பார்த்தா, இவங்களுக்கிட்ட எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு மிகவும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது சொன்னா நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாட்டுல ஏன் அவர்களால ஸ்டோர் செய்து மாதக்கணக்கில் யூஸ் பண்ண முடியாம போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்டா, யூகேல எண்ணெய் வளங்களை சேமித்து அதனை சுத்திகரித்து வழங்குவது அவர்களுக்கு பெரிய செலவை ஏற்படுத்துகின்றது என்பதன் காரணமாக கடந்த காலங்களில் யூகே நேரடியாக எண்ணெய் வளங்களை பெற்று விநியோகித்து அவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். இதனால் அவர்கள் போதிய அளவிலான எண்ணெய் அல்லது எரிவாயுக்களை சேமித்து வைக்காதுதான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவேதான் வெறுமனே 2 நாட்களுக்கு மாத்திரமே இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்றவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்த போது உண்மையாகவே இன்றைய நாளில் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போதிய அளவான டீசல், பெட்ரோல் தட்டுப்பாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நிறைய இடங்கள்ல பெட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க, பெட்ரோல் அவுட் ஆஃப் சர்வீஸ் சொன்னாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல பெட்ரோல், டீசல் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருந்தது. எதிர்வருகின்ற நாட்களில் கேஸ் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற, அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்றமான சூழ்நிலையின் ஊடாக வாயுக்களையோ அல்லது எரிபொருட்களையோ கொண்டு வந்து யூகேக்கு சேர்ப்பதற்கு பெரிய கடினமான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறது இந்த பிரிட்டன் அரசாங்கம். ஏனென்றால் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளுக்கு இடையில் இருக்கிற கோமோஸ் கடற்பகுதியினூடாக பயணிக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை தகர்க்கின்ற போக்கிலே ஈரானுடைய தாக்குதல்கள் இருப்பதனால அந்த பாதையினூடாக கொண்டு வரப்பட போகின்ற எரிபொருட்கள் இன்னும் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்கு பெரிய தாமதம் ஏற்படலாம். யூகேயில் இருக்கின்ற சகலரும் மிகவும் உன்னிப்பாக உங்களுடைய செயற்பாடுகளும் இருக்கட்டும், உங்களுடைய தேவையற்ற போக்குவரத்துகளையும் தவிர்த்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் இலங்கையிலும் கூட பெட்ரோலுக்கான விலை அதிகரித்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த யுத்தமாக இருக்கிறது. ஏன் அமெரிக்காவிடம் இருந்து யூகே ஓரளவுக்கு பெட்ரோல் அல்லது அமெரிக்கா பதுக்கி வச்சிருக்கின்ற எரிபொருட்கள் இருந்து ஏதேனும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமான கதை. எங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கேட்ட போது ஓடி போய் உதவி செய்யல யூகே அல்லது ஸ்டாமர் அதுக்கு ஒத்துக்கொள்ளல என்றதன் காரணமாகவே யுஎஸ்ஏனுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்னத்துக்குடா என்ற அளவுல ஒரு கேலியாக கிண்டலாக சமூக வலைத்தளங்களில் பேசியிருந்தார். இனி அவங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வெற்றியை சுவைத்து விட்டோம், வெற்றியின் பிற்பாடுங்களுக்கு யூகேனுடைய எந்த விதமான உதவியும் தேவையில்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனால அவங்கள்ட்ட உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.